அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். குரு பூர்ணிமா. குரு பூர்ணிமா குருவோடைய நாளில் பௌர்ணமி வருவது, அதுதான் குரு பூர்ணிமா. இந்த குரு பூர்ணிமா என்ன செய்யும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு ஓரளவு பௌர்ணமி இரவு வரைக்கும் இருக்கு. இந்த பௌர்ணமி இரவு வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது, நீங்கள் யாரை மானசீகமாக குருவாக ஏற்றுக்கொண்டீர்களோ, நீங்கள் யாரை மானசீகமாக குருவை ஏற்றுக்கொண்டீர்களோ அவர்களை நீங்க போய் பார்க்கணும். யாரை மானசீகமாக குருவாக ஏற்றுக்கொண்டீர்களோ அவர்களை போய் பார்த்து அவர்கள் கையால் ஒரு பொருள் வாங்கணும். குரு பூர்ணிமாவுடைய பெருமையான தன்மை அதுதான். அது என்ன அவர் என்ன கொடுக்காரு, என்ன கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் நீங்க யோசனை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இந்த குரு பூர்ணிமா பௌர்ணமியோடு சேர்ந்த வியாழக்கிழமை இன்னைக்கு சந்திரன் யார் வீட்டில் உட்கார்ந்துருக்காருன்னா குரு வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. அதுவும் ஒரு பிளஸ் பாயிண்ட். இப்ப எல்லா மனிதனுமே என்ன சொன்ன கம்யூனிகேஷன்ல எல்லாரும் நிறைய பேர் வாழ்த்து சொன்னீங்க. எல்லாருமே நிறைய பேர் வாழ்த்து சொன்னீங்க. அமெரிக்காவில இருந்து ஒரு சகோதரி வாழ்த்து, காலையில வாழ்த்து சொல்றாங்க, குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள் ஐயா அப்படின்ட்டு. எல்லாமே பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான். ஏன்னா மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்த ஒரு பெண் குருவை என்ன சொல்றான்னா அந்த இது டச் ஆகும். அப்ப குரு என்பவருக்கு என்ன ஆதிபத்தியம் இருக்கணும்? எல்லாரும் குருவாகி விட முடியாது. எல்லாரும் குருவாகி விட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் குருவுக்கே மதிப்பில்லாமல் போயிடும். எல்லாரும் ஜீவசமாதி ஆக முடியாது. எல்லாரும் பெரிய அறிவாளிகளாக முடியாது. அப்ப இந்த குரு என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் உடையவர் எப்படி அவருடைய ஜாதகம் இருக்குன்னா, லக்னத்துக்கு 9ல குரு இருக்கணும், இல்லைன்னா சூரியனுக்கு 9ல குரு இருக்கணும், அல்லது சந்திரனுக்கு 9ல குரு இருக்கணும். இதுதான் குரு ஆதிபத்தியம் உடைய நபர். லக்னம், சந்திரன், சூரியன், விதி மதி கெதி, இந்த 3 பேருக்கு ஏதாவது ஒரு ஆதிபத்தியத்தில் குரு 9ல இருக்கணும். இருந்தால் அவர் குரு ஆதிபத்தியத்துக்கு தகுதியானவர் தான். சரி, இப்படி குரு லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் சந்திரனுக்கோ லக்னத்திற்கோ சூரியனுக்கோ 9ஆம் இடத்தில் குரு இருந்து விட்டால் அவர் கண்டிப்பாக உண்மையாவே குரு தான். ஆனால் அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு யாருக்காவது நீங்க யோசனை பண்ணி பார்த்திருக்கீங்களா? வாழ்க்கை முறை, அவருடைய வாழ்க்கை முறை, அவரை சார்ந்த மனைவி குழந்தைகள் சூப்பரா இருப்பாங்க. அவரை சார்ந்த மனைவி குழந்தைகள் கண்டிப்பாக நன்றாக இருப்பார்கள். அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கியவர்கள், அவரிடம் ஏதாவது மந்திரங்கள் வாங்கியவர்கள் கண்டிப்பா நன்றாக இருப்பாங்க. ஆனால் குரு எப்பயுமே நொந்து வைத்தான் இருப்பார். என்னடா குரு 9ல இருக்கிறவன் என்ன சொன்னான்னா நொந்து வைத்தான் இருப்பேன்னு சொல்றீங்க அப்படின்னா, உண்மை இதுதான். ஆனால் எந்த குருவுடைய உண்மையான மனோநிலையும் எந்த சீடனும் புரிந்து கொள்வது கிடையாது. எந்த குருவுடைய உண்மையான மனோநிலையை சீடன் புரிந்து கொள்வது கிடையாது. அதை மட்டும் அவன் புரிந்து விட்டான் என்று சொன்னால் அவன் ஒரு குருவாக மாறிவிடுவான். எந்த குருவுக்குமே ஒரு வறுமை உண்டு, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எந்த குரு, சூரியனுக்கு 9ல குரு, சந்திரனுக்கு 9ல குரு, லக்னத்துக்கு 9ல குரு இருக்கிறவங்க குரு ஆதிபத்தியம் நல்ல கல்வி படிச்சிருப்பாங்க, எல்லாம் வந்துடும், சூப்பரா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, அதெல்லாம் ஓகே. சமூகத்தில் அந்தஸ்துள்ள நபருக்கு என்ன சொன்ன, அடிமனதில் என்ன சொன்ன ஒரு வேதனையை கடவுள் கொடுத்து விடுவான். இதான் உண்மையான குரு.
இல்லாமல் இருக்காது. அதையும் அவர் தாங்கி கொண்டுதான் இந்த உலகத்தில் வந்து நடமாடி கொண்டிருப்பார். அதை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார். ஒரு குருவுடைய உண்மையான நிலைமை யாரும் புரிந்து கொள்வது இல்லை. அதுதான் அதை வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ளணும்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஒரு கோயிலுக்கு போறோம், அந்த கோவிலில் இருக்கின்ற தெய்வம் இருக்குது, நம்ம போய் வேண்டுகிறோம், எல்லாமே கேட்கிறோம், எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த தெய்வத்திற்கு வந்து என்ன குறை இருக்கிறது என்பதை யாராவது சிந்தனை பண்ணி பார்த்திருக்கிறோமா அப்படின்னா சிந்தனை பண்ணி பார்க்க மாட்டோம். அந்த கோயிலை பராமரித்து கொண்டிருக்கிற அந்த பூசாரிக்கு என்ன குறை இருக்கிறது என்று சொன்னா அந்த பூசாரியும் அங்க குறையோடு தான் இருப்பார். ஆமா, எனக்கு தெரிஞ்சு வந்து என்ன சொன்னான்னா, நான் பார்த்த பூசாரிகளில் சாமியாடிகளில் வந்து எல்லாத்தையும் பார்த்தா பெருமையா இருக்கும். வர்றவெல்லாம் சுத்தி நிற்பான், அவன் எல்லாம் முடிச்சுட்டு போன பிறகு இவர் உட்காந்து துண்டை உட்காந்து தோல்ல விட்டுட்டு எல்லாம் சரிதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நமக்கு என்ன லாபம் அப்படிங்கிற லெவலில் தான் அந்த சாமியாடிகள் இருப்பாங்க. அதனால நம்ம நம்ம வந்து எல்லாரும் வாழ்த்துக்கள் செய்யலாம், வாழ்த்துக்கள் பண்ணலாம், வாழ்த்துக்கள் நடத்தலாம், நன்றாக வாழுங்கள் என்று சொல்லலாம். அதெல்லாம் வந்து வாயார வந்து வாழ்த்துவது தப்புன்னுலாம் சொல்லலை. அப்ப அந்த குரு என்பவர் எப்பயுமே ஒரு விதத்தில் கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை கண்டிப்பா மனதளவில் அவர் வந்து ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டவர். இதை யாராவது அவருக்கு சரி பண்ண முடியுமா என்று சொன்னால் சரி பண்ண முடியும். அந்த சரி பண்ண முடியும் என்பதை வந்து என்னன்னா, அப்பதான் சித்துக்கள் நமக்கு கிடைக்கும். ஒரு சமாதியே ஆயிருக்கட்டும்னா அந்த சமாதியில் வந்து அந்த குருவுக்கு ஒரு குறை இருக்கும், கண்டிப்பா குறை இருக்கும். அங்க ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்கும். அந்த குருட்ட நம்ம போய் சொல்லுவோம், என்ன குருவே இந்த இடத்துல வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்குது, நீங்க என்ன உங்களால தீர்க்க முடியலைன்னா அதுதான் அவருடைய பிரச்சனை. ஏன்னா எந்த இடத்துலயுமே வந்து என்ன சொன்னா, கர்மா என்பது என்ன சொன்ன 10ஆம் இடத்துல இருக்கு. அப்ப காலபுருஷனுடைய 10ஆம் இடத்துலதான் யார் போய் வந்து என்ன சொல்றான்னா வந்து குரு நேசமாகறாரு. இன்னைக்கு வரைக்கும் யாராவது அது சிந்தனை பண்ணியிருக்கீங்களா? காலபுருஷனுடைய 10ஆம் இடத்தில் போய் வந்து குரு நேசமாயிடுறாரு. அப்ப காலபுருஷனுடைய 10ஆம் இடம் வந்து நமக்கு எந்த இடமாக வருகிறதோ, காலபுருஷனுடைய 10ஆம் இடம் நமக்கு எந்த இடமாக வருகிறதோ அந்த இடத்தில் உங்களுக்கு வந்து தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். காலபுருஷனுடைய 10ஆம் இடம் எந்த இடமாக வருகிறதோ அந்த இடம் வந்து நமக்கு லக்கணத்துக்கு எத்தனாம் இடமாக வருகிறதோ அந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்காது. ஏன்னா அங்க குரு நீசம். அங்க யார் உச்சம்? செவ்வாய் உச்சம். உங்க லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னான, யார் வந்து என்ன சொல்றான்னா, செவ்வாய் என்ன ஆதிபத்தியம் ஆடுகிறதோ அங்க கோலோச்சி கொண்டிருப்பார்கள். அவ்வளவு அது வந்து அந்த கோலோச்சி கொண்டிருப்பார்கள். என்ன சொன்ன, செவ்வாய் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் மகரத்துல வந்து உச்சம், அங்க குரு நீசம். எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும் அடிச்சு உட்கார வச்சுட்டான். அது உங்க லக்கணத்துக்கு யாரு? என்னுடைய லக்கணத்துக்கு 7ஆம் இடம். அங்க செவ்வாய் உச்சம். லக்கணத்துக்கு 4ஆம் இடம். நான் அதிகமாக வந்து என்ன சொன்னா, வீட்டில் தங்குவதே கிடையாது. காலையில 10 மணிக்கு கிளம்புனா நைட்டு 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். அப்ப அதுல ஒரு 2 மணி நேரம், 9 மணிக்கு வீட்டுக்கு ஒரு 2 மணி நேரம் வந்து என்ன சொன்னா, சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அந்த 10-11 மணிக்கு மேல தூங்கி காலையில 6 மணிக்கு எந்திரிச்சாச்சுன்னா 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் என்ன சொன்னா வாக்கிங் போயிட்டு தோட்டத்துக்கு போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு நீட் பண்ணி வர வீட்டுக்கு வரும்போது என்ன சொன்னா 9:30 மணி ஆயிரும். குளிச்சுட்டு கிளம்புறது தான். அப்ப எங்க வந்து என்ன சொல்றோம், குரு வந்து என்ன சொல்றான்னா வந்து நம்மளுடைய லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல வந்து அவர் நீசமாயிட்டாரு. வீட்டுல தங்க விடுறதே கிடையாது, அலுவலகத்தில் தான்.
அவர் எந்த இடத்துல உச்சமாகிறாரோ அந்த இடத்தில் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன், சுகமாக இருக்கிறேன். நீச்சமானவன் வந்து என்ன சொன்னானோ ஒரு யோகத்தை கொடுக்கணும். நேசமானவன் 4ஆம் இடத்துல நேசமானா 10ஆம் இடத்தில் நான் எப்போதுமே சந்தோஷமாக இருப்பேன். வேலை இல்லைன்னா நல்லா ரெஸ்ட் எடுப்பேன். அங்கே ஒரு ஒதுக்கமா வந்து ஒரு ஈசி சேரை போட்டு படுத்திருப்பேன். இதுதான் உண்மை. அப்ப இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? காலபுருஷனுடைய 10ஆம் இடம் உங்களுக்கு எத்தனாம் இடமாக வருகிறதோ அந்த இடத்தில் உங்களுக்கு நிம்மதி இருக்காது. நீங்க பரிசித்து பாருங்க. அந்த இடத்தில் உங்களை இன்னொருத்தர் அதிகாரம் பண்ணி கொண்டிருப்பார். உங்களே அதிகாரம் பண்ணி கொண்டிருப்பார். யார்? அவர்தான் செவ்வாய். இந்த செவ்வாய்க்கு யார் அடிமை? ஒரு அடிமை. எவ்வளவு பெரிய கட்டிக்காரனாக இருந்தாலும் என்ன சொன்னான், செவ்வாய் என்று சொல்லக்கூடியவன் ஒரு சர்வாதிகாரி. அந்த சர்வாதிகாரி ஏதாவது ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்றானா, ஒழுங்கா இல்லைன்னா வந்து ஒழுங்கா இல்லைன்னா ஒழுங்காக இருந்தாலுமே உங்களுக்கு இந்த பிரச்சனை உண்டு. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு இடத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து மேச லக்கணம் 10 குடையவனே வந்து குருவாக வந்து விட்டான். 10ஆம் இடமே மகரம். அப்ப 10ஆம் இடமே மகரம் அப்படின்னு சொல்லி வரும்போது அங்க செவ்வாய் உச்சம், லக்னாதிபதி உச்சம். அப்ப லக்னாதிபதி உச்சம் ஆனால் வந்து என்ன சொல்றான்னா குரு நேசம். அப்ப குரு நேசமாகிற காரணத்தினால மேச லக்கணத்திற்கு 9 குடையவன் போய் இப்போ வந்து 10ஆம் இடத்தில் வந்து நேசமாகின்ற ஒரு தன்மை உடைய காரணத்தினால் வேலைக்கு போய் சாதிக்க முடியவே இல்லை. மேச லக்கணத்துல போய் பிறந்தவங்க பூரா பாருங்க, பெரிய 10ஆம் பாவத்தில் வந்து குரு நேசமாகி விடுகிறார். அந்த இடத்துல குரு நேசமாகணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் வந்து நேசமாய் அந்த இடத்துல போய் இருந்தா தான் நேசம் நினைக்கீங்களா? அங்க நேசமாகிற அந்த ஆதிபத்தியம் நமக்கு மன நிம்மதியை தராது. ஆனால் அதற்கு எதிராக உள்ள 4ஆம் பாவத்தில் வந்து குரு உச்சமாகின்ற காரணத்தினால் அந்த இடம் நிம்மதியாக இருக்கும். அப்ப ஒவ்வொருத்தரும் இப்படி மாறுபடும். ஒரு கும்பலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னா வந்து 12ஆம் இடம் மகரம், அயன சயன போகஸ்தானத்தில் வந்து பெரிய யோகத்தை வந்து அந்த குரு அந்த இடத்துல நேசமாக தரமாட்டான். ஆனால் லக்கணத்திற்கு 3 குடையவன் என்று சொல்லக்கூடிய 3 குடையவனும் 10 குடையவன் என்ன சொல்றான்னா அந்த இடத்துல உச்சம். அவர்கள் தொழிலில் அந்த மகரத்திற்கு 6ஆம் இடம், கும்பலக்கணத்திற்கு 6ஆம் இடத்தில் போய் குரு உச்சமாகின்றால் எதிரியை துவாம்சம் பண்ணி விரட்டுன்னு விரட்டிடுவாங்க. ஒரு பக்கத்தில் குருவால் வந்து என்ன சொல்றான்னா ரொம்ப சகிக்க முடியாத ஒரு கர்மா, அதே குருவால் பெரிய யோகம். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். இன்னைக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். இந்த வீடியோவை நீங்கள் வந்து என்ன சொல்றான்னா நான் லோட் பண்ணி விட்டுறேன். இன்றைக்கு துவரம்பருப்பு ஒரு சின்ன பவுல்ல போட்டு ஒரு தங்கத்தால் செய்யப்பட்ட காயின்ஸு அல்லது தங்கத்துல ஏதாவது ஒரு பொருள் அந்த டப்பாவில் விட்டு மூடி வச்சிருங்க. உங்க பூஜை ரூம்ல வச்சிடலாம், ஆபீஸ் ரூம்ல வச்சிடலாம், எல்லாத்துலயும் வச்சிடலாம். இதை வச்சுட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் பணக்காரராகி விடுவீர்கள். பணக்காரர் சார் தங்கம் இல்லை அப்படின்னா கோல்டு காயின்ஸ், மஞ்சள் கலர் தானே குரு, கோல்டு காயின்ஸை வாங்கி மஞ்சள் கலர் காயின்ஸை வந்து பியூரிட்டியான மஞ்சள் கலர் காயின்ஸை வாங்கி என்ன செய்யுங்க, அந்த துவரம்பருப்புக்குள்ள போட்டுருங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பணத்தரித்திரம் வராது. இதை பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வந்து அந்த துவரம்பருப்பை என்ன செய்யணும், மாத்திரணும். திரும்ப மாத்தி வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இதுல வந்து என்ன அந்த பவுல்ல வந்து திரும்ப அந்த காயின்ஸை நல்லா தொடச்சிட்டு கிடைச்சிட்டு தங்க காசே போட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும். அந்த தங்க காசு போடக்கூடிய ஒரு நிலைமையை வந்து இந்த இது வந்து பௌர்ணமி அன்றைக்கு துவரம்பருப்பு ஒரு பவுல்ல வாங்கி வச்சு அதுல வந்து கோல்டு காயின்ஸை நீங்கள் போட்டு வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால், அல்லது தங்க காசுகளை போட்டு வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி விடுவீர்கள். அதனால்தான் மகரம் யாருக்கு என்ன வீடாக வந்தாலும் அதில் குரு என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானாதிபதி நேசமாகின்ற காரணத்தினால் அந்த இடத்தில் உங்களுக்கு போராட்டம் இருக்கும். அந்த போராட்டத்தை பெரிதாக நினைத்து கொள்ளாதீர்கள். அதற்கு ஈக்குவலான ஒரு வெற்றியை வந்து எங்க கொடுப்பாருன்னா
கரெக்டா வந்து கடகத்துல கொடுப்பார். ஏன்னா அந்த இடத்துல குரு உச்சம். அதனால குரு என்பவர் ஒரு விதத்தில் கர்மாவால் பாதிக்கப்பட்டவர். எவ்வளவு பெரிய கெட்டிக்கார குருவாக இருந்தாலும் சரிதான், கடைசியில வந்து என்ன சொல்றான்னா பத்திரிகை கொடுத்து கல்யாணத்தை கூப்பிட மாட்டார். அப்பயே அவர் வந்து என்ன சொன்னா ஜீரணிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அங்க என்ன சொல்றான்னா மகரத்தில் போய் வந்து செவ்வாய் வந்து என்ன சொல்றான் வலிமையாக உச்சமாயிடும். சன்னு சுய நட்சத்திரத்தில் போய் உச்சமாயிடும். அந்த நேரத்துல வந்து என்ன சொல்றான்னா போலீஸ்காரனுக்கு லத்திக்கம் சார்ஜ் பண்ணும்போது எவனை பார்த்து அடிக்கானே சொல்லவே முடியாதுல்ல, லத்தி சார்ஜ் அவனுக்கு அந்த பவர். அப்ப குரு நேசமாகின்ற இடத்தில் வந்து என்ன சொல்றான்னா செவ்வாய் உச்சம், செவ்வாய் குரு உச்சமாகின்ற இடத்துல செவ்வாய் நேசம். அப்படியே படுக்க பாட்டு வந்து என்ன சொல்றான்னா சவைச்சு எடுத்துருவார். அதனால குரு என்று சொல்லக்கூடியவர் எந்த இடத்தில் நீசமாகின்றாரோ அந்த இடத்தில் நாம் வந்து என்ன சொன்னா ஒரு நிம்மதியாக நம்மளால் இருக்க முடியாது. சில பேருக்கு 4ஆம் இடமா வந்துருது, கடகலக்கணத்துல போய் பிறந்தவனுக்கு பூரா 7ஆம் இடமா வந்துடும். எப்படி இருப்பான்னு பார்த்துடு. கடகலக்கணத்துல போய் பிறந்தவன 7ஆம் இடமாக வந்துடும். அதே சமயத்துல இது ரிஷபலக்கணத்துல போய் பிறந்தவனுக்கு 9 குடையவன், 9ஆம் இடத்துல போய் வந்து என்ன சொன்னா வந்து குரு நேசமாயிடுறாரு. அதே சமயத்துல வந்து என்ன சொல்றான்னா 7 குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து என்ன சொல்றான்னா அந்த இடத்துல போய் உச்சமாயிடுறான். அப்ப எதை வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒன்றை வந்து அந்த குரு நேசமாகின்ற இடத்தில் உங்களுக்கு ஒரு பயங்கரமான தர்ம சங்கடம் இருக்கும். தர்ம சங்கடம் வெளியவும் சொல்ல முடியாது, மெல்லவும் முடியாது, முழங்கவும் முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் இருக்கும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய ஜாதக ரீதியாக பேசுகிறேன். ஒவ்வொருத்தருடைய ஜாதக ரீதியாக மகரம் எந்த இடமாக வந்தாலும் அந்த இடத்தில் நீங்கள் ஒரு போராட்டத்தை தான் சந்திக்க வேண்டும். போராட்டத்தை தான் சந்திப்பீர்கள். மகரம் ஒரு போராட்டத்திற்குண்டான வீடு, அது ஒரு போர்க்களம், அது ஒரு சுடுகாடு. அந்த இடத்தில் குரு நேசம், குரு நேசம். ஆனால் அந்த இடத்தில் வந்து அந்த அதிகாரம் செலுத்துவர் செவ்வாய், அந்த அதிகாரத்திற்குண்டான கிரகம் உங்களை எப்பயுமே இம்சைப்படுத்தி கொண்டே இருக்கும். செவ்வாய்க்கு என்ன வேலை? செவ்வாய்க்கு என்ன வேலை? அதிகாரம், ஆணவம், துஷ்பிரயோகம் அத்தனையும் பண்ணும். இந்த குரு என்று சொல்லக்கூடியவர் அமைதியாகத்தான் இருந்தாக வேண்டும். இதுதான் மகரத்துடைய உண்மை, குருவுடைய உண்மை. எல்லோருக்கும் குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள் என்பதை விட எல்லோரும் நல்லா இருக்கு. நான் சொல்லிட்டேன், துவரம் பருப்பும் கோல்டு காயின்ஸும் அல்லது தங்கமும் இன்று போட்டு வைத்து விடுங்கள். போட்டு வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் 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 மாறும். பணத்திருத்திரம் இல்லாமல் இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.